சிவலிங்கத்தை எப்படி கோர்ப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறீங்க. சிவலிங்கம் மொத்தம் 3 பாகத்தால் ஆனதுன்னு சொன்னேன். ஒன்று பிரம்ம பாகம், இன்னொன்று விஷ்ணு பாகம், லாஸ்ட்டாக ருத்ர பாகம். ஸோ இது 3ம் சேர்ந்தாதான் சிவலிங்கம். அன்னைக்கு அந்த 3ஐயும் பிரிச்சதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த 3ஐயுமே எப்படி கோக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ருத்ரபாகத்தை செங்குத்தா நிறுத்தியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியோ அல்லது கிரேனோ நம்ம யூஸ் பண்ணி நிறுத்துறதுன்றது கஷ்டம். அதனால இந்த செயின் அண்ட் புள்ளியை தான் யூஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறுத்தியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதா சிவலிங்கத்தோட அடிபாகமான பிரம்ம பாகத்தையும் எடுத்துட்டு வந்து ரொம்பவே சிறப்பாக கோர்த்தாச்சு. இதுக்கப்புறம் மூணாவதா பார்த்தீங்கன்னா சிவனை தாங்கி பிடிக்கக்கூடிய விஷ்ணு பாகம். ஸோ அதை கோர்த்ததுக்கப்புறம் சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜலகண்டேஸ்வரரை கோர்க்கும்போது ஜலம் இல்லைனா எப்படி? அதான் மழை நிற்காம பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக சிவலிங்கத்தோட 3 பாகத்தையும் கோர்த்தாச்சு. அப்பன் ஈசன் எப்படி இருக்காரு பாருங்க. சிவன் கோயில் கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல தடைகள் வருங்கிறது உண்மைதான்.